ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயிட் லாஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நிறையா ப்ரோட்டீன்ஸ் ஃபைபர்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டயட் இருக்கிற அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா, அதாவது ஹேர் லாஸ், கான்ஸ்டிபேஷன், இது போல் பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கலாம். ஈஸியாக வெயிட் லாஸும் பண்ணலாம். இன்னைக்கோட ரெசிபிக்கு நான் 1 டம்ளர் மைசூர் தால் தான் எடுத்திருக்கேன். மைசூர் தாலில் அதிகப்படியான ஃபைபர், பொட்டாசியம் இருக்குது. அதனால் ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், ஏன்னா அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் இருக்குது. டைஜஷன் அதிகப்படுத்தும். பேலன்ஸ்டு கட் ஹெல்த்துக்கு ப்ரமோட் பண்ணும். ஸோ இதை 2லேருந்து 3 முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு. மைசூர் பருப்பு ஸ்கின்னுக்கு, கண்ணோட ஸ்ட்ரென்த்துக்கு, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு, போன்ஸ், மசில் ஸ்ட்ரென்த்துக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பருப்பை தண்ணியிலேருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு போட்டுட்டு அதே டம்ளரில் பாதி டம்ளர் வெள்ளை ரவா, 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சம் பெருசாக இருக்கிற தக்காளி 4ஆக கட் பண்ணி போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி இது போல் மாவு ஊற்றி நல்லா கலந்துட்டு வரலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டாம். நார்மலாக அரிசி மாவில் தோசை போடுவோம் இல்லையா, அந்த மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். மாவை ஒரு 2 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். சைட் டிஷ்ஷுக்கு பேனில் 1 டீஸ்பூன் தேங்காய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 3 பச்சை மிளகாவை கீத்தல் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் பச்சை மிளகா வெடிக்காமல் இருக்கும். மிதமான சூட்லேயே பச்சை மிளகாவை நல்லா வதக்கி எடுக்கணும். பச்சை மிளகா கலர் மாறினதுக்கு அப்புறமா 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வெங்காயமும் நல்லா வதங்குற அளவுக்கு எடுக்கணும். லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கி எடுத்து ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்திக்கலாம். இது வறுத்த வேர்க்கடலை. இது கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு, வாய்வு தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னிக்கு நான் தாளிப்பு ரெடி பண்ணி போட்டாச்சு. கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை. ஸோ இதெல்லாமே தாளித்து சட்னியில் கிண்டி விட்டுட்டோம்னா சூப்பர் டேஸ்டியான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லாவே புளிச்சிருக்கும். இந்த மாவு புளிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே ஊற்றலாம். ஆனால் புளிக்க வச்சுட்டு நம்ம ஊற்றினோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக பர்ஃபெக்டாக வரும். தோசை தவா கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா ஒரு புளிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து நல்லா நைஸாக மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். நெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு இதே போல் 2 பக்கம் நல்லா மொறுமொறுன்னு ரொம்ப டேஸ்டியான ப்ரோட்டீன் ரிச்சான மைசூர் தால் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே இன்னொரு வெர்ஷனில் நம்ம செஞ்சு பார்ப்போம். மாவு ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதில் முட்டை உடச்சி ஊற்றிடலாம். இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ணின வெங்காயம், காரத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் நான் கரம் மசாலா தூள் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு எந்த மசாலா வேணுமோ நீங்கள் சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் குருமிளகு தூள், கொஞ்சமாக உப்பு. ஸ்பூனை வச்சு இந்த மசாலா, வெங்காயம் எல்லாத்தையுமே முட்டையோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தோசைக்கு முழுசாக அதை போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஒரு பக்கம் நல்லா முருகினதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் நல்லா மெதுவாக திருப்பி எடுத்து போடுங்க. அப்போ தான் முட்டையில் நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயம் எல்லாம் கீழே கொட்டாமல் இருக்கும். இன்னொரு பக்கம் முட்டையும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திரும்பி எடுத்து போட்டோம் அப்படின்னா இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம நார்மலாக முட்டை ஊற்றி செய்யறதை விட இது போல் நம்ம கலக்கி மாதிரி இது போல் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம டயட் இருக்கோம், அதனால நம்ம பத்திய சாப்பாடு மாதிரி நம்ம சாப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப டேஸ்டியாக இது போல் ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்லாம். வேர்க்கடலை சட்னியும் பார்த்தோம்னா ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸ்டொமக் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு தோசை இல்லை 2 தோசை உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான
புரோட்டீன் ரிச்சான தோசை செஞ்சு பார்த்துருக்கோம் இல்லையா? நீங்கள் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது போல் அரிசி சேர்க்காத வெயிட் லாஸ் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சுகர் இருக்கிறவங்க தாராளமாக செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள்.